அஇஅதிமுக பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்று மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் வழியில் கழகத்தை சிறப்பாக வழிநடத்துமாறு கழகத்தின் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வரும் கழக ஆலோசனைக் கூட்டங்களில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் பொறுப்பை சின்னம்மா ஏற்க வேண்டும் என வலியுறுத்தி தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. திருவாரூர் மாவட்டம் வடபாதி கிராமத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா மறைந்த 15ஆம் நாள் துக்கத்தை பெண்கள் சடங்காக நடத்தினர். தொடர்ந்து மாண்புமிகு அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வழிபட்டனர். இதையடுத்து மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா விட்டுச் சென்ற பணிகளை தொடர சின்னம்மா முன்வர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர். எங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்த புரட்சித் தலைவி அம்மா வழியில் நாங்கள் என்றென்றும் இருப்போம். அவர்கள் எங்களை விட்டு மறந்தாலும் இந்த மண்ணுலகம் உள்ளவரை மக்கள் புரட்சித் தலைவி அம்மா அவங்களோட புகழ் மறையவே மறையாது. அதுபோல புரட்சித் தலைவி அம்மா அவர்களோட 35 ஆண்டு காலமாக அவர்களோட இன்ப துன்பத்தில் பங்கெடுத்தவர் நமது சின்னம்மா அவர்கள். அம்மா விட்டு சென்ற வழியில் நாங்கள் செல்வோம். அது சின்னம்மாவின் தலைமையில் நடக்கும். அதன் வழியில் நாங்கள் பின்பற்றுவோம். மறைந்த மாண்புமிகு அம்மா இல்லத்தரசிகளுக்கு செய்த பல்வேறு நலத்திட்டங்களை நினைவு கூர்ந்த பெண்கள் மாண்புமிகு அம்மா விட்டுச் சென்ற பணிகளை சின்னம்மா தொடர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர். அம்மாவுடைய ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி. இப்போ அம்மா இல்லாமல் நாங்கள் தமிழ்நாடே மனவேதனையில் அந்த தாயை இழந்து நாங்கள் தமிழக மக்கள் எல்லாம் ரொம்ப வாடுறோம். அம்மாவோட ஆட்சி மீண்டும் நல்லபடியாக அமையும்னா மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் அந்த இடத்தை நிரப்பி மீண்டும் தமிழகத்தை புத்துணர்வாக்க வேண்டும் என கோடான கோடி எங்கள் மக்களின் சார்பாகவும் இல்லத்தரசிகளின் சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மறைந்த தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் இருந்தபோது கேபிள் டிவி 70 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க. இதனால் நிறைய சேனல் பார்க்க முடிஞ்சுது. இப்போ அம்மா இல்லாதப்ப அந்த வருத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கு மேலே அம்மா இல்லாத பொறுப்பை சின்னம்மா தான் ஏற்றுக்கணும். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் தமிழ்நாடு கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் சங்கம் சார்பில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அம்மா விட்டுச் சென்ற பணிகளை கழக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று சின்னம்மா தொடர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தனர். நமது அம்மா அவர்கள் அரசு கேபிள் டிவியின் மூலமாக 1 லட்சம் குடும்பத்திற்கு விளக்கேற்றி வைத்துள்ளார்கள். அவர்கள் எங்களை விட்டு பிரிந்தது கேபிள் டிவி அனைவருக்கும் ஒரு மீளா துயராக உள்ளது. அவர்கள் இடத்தை சின்னம்மா அவர்கள் நிரப்பி கேபிள் டிவி ஆபரேட்டர்களையும் பொதுமக்களையும் கழகத்தையும் காப்பாற்றி தருமாறு கேபிள் டிவி உரிமையாளர்கள் சங்க சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் நம்மளெல்லாம் விட்டு சென்று நீங்காத துயரத்தில் எங்களை ஆழ்த்தி விட்டு போய்விட்டார்கள். எங்கள் சின்னம்மா உடனே இந்த அரசுக்கும் எங்களையும் கேபிள் டிவியும் காமுது பண்ண இந்த கழகத்தையும் கட்டி காக்க சின்னம்மா இந்த பதவி ஏற்க வேண்டும் என்று கேபிள் டிவி ஆபரேட்டர் சங்கமா சார்பில் பணிவுடன் வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். இதேபோல் கீழையூரை அடுத்த மகிழி கிராம பொதுமக்கள் மற்றும் கழகத்தினர் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு மௌன அஞ்சலி மற்றும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். இதையடுத்து மாண்புமிகு அம்மா அறிமுகப்படுத்திய பல்வேறு நலத்திட்டங்கள் தொடர சின்னம்மா பொறுப்பேற்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தனர். புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களை இழந்து நாங்கள்லாம் தாயில்லா குழந்தைகளை தவித்து கொண்டிருக்கிற வேளையில் தனக்கு பிறகு இந்த நலத்திட்டங்களை எல்லாம் சிறப்பாக செயல்பட இதோ இருக்கிறார் அப்படி என்று அடையாளம் காட்டியவர் தான் சின்னம்மா அவர்கள். ஆனால் இந்த கழகத்தை கட்டி காக்க சின்னம்மா அவர்கள் பொதுஜா ஆக வேண்டும். அதுதான் அனைத்து தொண்டர்களின் விருப்பம். தாயை இழந்தது தமிழகம் என்று யாரும் வருத்தப்பட வேண்டாம் என்று அம்மா மறுதாயை நம்மிடம் ஒப்படைத்து விட்டு போயிருக்கிறார்கள். அவர்கள் அம்மா வழி நடத்தி எல்லாம் அமோகமாக பண்ணுவார்கள் என்ற நம்பிக்கை தமிழக மக்களிடையே வந்துவிட்டது. சின்னம்மா தான் அனைத்து பொறுப்புகளை ஏற்று நல்வழி நடத்துவார்கள். தஞ்சை ஆவின் நிறுவன ஊழியர்கள் சங்கம் சார்பில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. அம்மாவின் நிழலாக இருந்த சின்னம்மா கட்சியின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. இயக்கத்திற்காகவும் எங்களை போன்ற தொண்டர்களுக்காகவும் உழைத்த புரட்சித் தலைவர் அம்மாவின் மறைவுக்கு பிறகு எங்களையெல்லாம் வழிநடத்தி செல்ல அம்மாவின் மறுவுருவமாக திகழ்கின்ற மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் தலைமையேற்று நடத்த வேண்டும் என இந்த நிர்வாக கூட்டத்தில் சார்பாக நாங்கள் பெருமனதாக தீர்மானம் நிறைவேற்றிருக்கின்றோம். திருநெல்வேலி மாநகர் மாவட்ட கழக மாணவரணி சார்பில் பாளையங்கோட்டையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அஇஅதிமுகவை
கட்டுக்கோப்புடன் வழிநடத்த சின்னம்மா கழக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மாண்புமிகு அம்மா அவர்களுடைய அந்த மறைவை நாங்கள் எல்லளவும் எண்ணி பார்க்க முடியவில்லை, மறக்க முடியவில்லை. தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்று ஏழை எளிய மக்களுக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் செய்த அத்துணை சாதனைகளையும் தொடர்ந்து செய்திட மாண்புமிகு சின்னம்மா அவர்களே இயக்கத்திற்கு தலைமையேற்க வேண்டும்.